தூத்துக்குடி அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து தூத்துக்குடி வேளாங்கண்ணி, தூத்துக்குடி ஏரல், தூத்துக்குடி செவத்தியாபுரம், கோவில்பட்டி, வெள்ளாளங்கோட்டை ஆகிய பகுதிகளுக்கு 4 புதிய பேருந்துகளை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் இன்று துவங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் பயணிகளின் நலன் கருதி பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை இயக்க முடிவு செய்யப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக இன்று தூத்துக்குடி அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து போக்குவரத்து கழகம் சார்பில் தூத்துக்குடியிலிருந்து வேளாங்கண்ணி, தூத்துக்குடியிலிருந்து ஏரல், தூத்துக்குடியிலிருந்து செவத்தியாபுரம், கோவில்பட்டியிலிருந்து வெள்ளாளங்கோட்டை ஆகிய பகுதிகளுக்கு 4 புதிய பேருந்துகளை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு புதிய பேருந்துகளை கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன், மாநகராட்சி மண்டல தலைவி கலைச்செல்வி, தூத்துக்குடி புறநகர் போக்குவரத்து கழக கிளை மேலாளர் ரமேஷ் பாபு, தூத்துக்குடி நகர கிளை மேலாளர் கார்த்திக், பொது மேலாளர் பாலசுப்ரமணியன், கோவில்பட்டி கிளை மேலாளர் ஜெகநாதன், பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் ஏசி செந்தில்குமார், திமுக மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார், திமுக பகுதி செயலாளர் ரவீந்திரன், திமுக வட்டச் செயலாளர்கள் கதிரேசன், வழக்கறிஞர் சதீஷ்குமார், மாமன்ற உறுப்பினர் நாகேஸ்வரி உள்ளிட்ட திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.